ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பூ ஆதார் அப்படிங்கிற ஒரு புது திட்டம் இருக்குது. இந்த திட்டம் என்ன, இந்த ஆதார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேவை சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிற சூப்பரான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தாங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப் ஸ்டோர்லேயுமே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்தியா முழுவதும் அனைத்து மக்களுக்குமே ஆதார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை எல்லாருமே இப்போ பயன்படுத்திட்டும் இருக்கோம். அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து நிலங்களுக்குமே பூ ஆதார் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் 2008ஆம் வருஷம் துவங்கப்பட்டு இப்போ லைவில் போயிட்டுருக்கு. இந்த பூ ஆதார் பற்றின விவரங்கள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது, இதன் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். யூஎல் பின் அப்படின்னு சொல்வது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் நிலத்தை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பூ ஆதார் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு. இந்தியா முழுவதும் இப்போ 27 மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பூ ஆதார் லைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்போது அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பூ ஆதார்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிலப்பகுதியுமே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு லேண்டையுமே யூஎல் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 டிஜிட் பின் நம்பர் ஒவ்வொரு நிலத்துக்குமே கொடுக்க போகிறாங்க. 10 ஆண்டுகள் 2008ஆவது வருஷத்துலேருந்து இப்போ ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 27 மாநிலங்களில் இந்த திட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு நிலத்தையும் டிஜிட்டலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபேக்காக நடக்கிற பத்திரப்பதிவுகள்லாம் தடுக்கிறதுக்கும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட எவ்வளோ நிலங்கள் இருக்குது அப்படிங்கிற டிஜிட்டலைஸ்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னும் நிலங்கள் சம்மந்தமான நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுக்கும் இந்த ஒரு திட்டம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு பூ ஆதார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நார்மலாக நமக்கு இருக்கிற ஆதார் கார்டு மாதிரி நிலத்துக்கு 14 டிஜிட்டில் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இதை ஒவ்வொரு நிலத்துக்கும் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த யூஎல் பின் அப்படிங்கிறத அந்த ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்லேயே பிரிண்ட்டும் பண்ணிவிடுவாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸியாக ஒரு நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு யூஎல் பின் அப்படிங்கிற ஐடி யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டீட்டெயில்ஸ்லேயே நில உரிமையாளர்கள்லாம் யார், இந்த நிலத்துடைய பரப்பளவு என்ன, இதனுடைய லிமிட்ஸ்லாம் என்ன இருக்குது, என்ன பயன்பாட்டில் இந்த நிலங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே சிங்கிள் கிளிக்கில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போது சொத்து பதிவு, பத்திரப்பதிவு, நிலப்பதிவு இது எல்லாத்தையும் எளிதாக்குறதுக்கும் இந்த செயல்முறைகள் யூஸ் ஆகும். புதுசாக இப்போது பத்திரப்பதிவு பண்ணுறாங்க, நிலப்பதிவுகள் பண்ணாலும் அந்த விவரங்களுமே டிஜிட்டலைஸ்டாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நிலத்துடைய ஹிஸ்ட்ரியை ஈஸியாக செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஒரு திட்டம் யூஸ் ஆகும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஸ் தொழில்நுட்பம் இப்போ எல்லாருமே உபர், ஓலா அந்த மாதிரி நிறைய ஆட்டோ சர்வீசஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. டாக்ஸி சர்வீசஸ் இருக்கும். அதில் டைரெக்டாக எப்படி நம்மளுடைய லேண்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஜிபிஎஸ் மூலமாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளேஸ்க்கு நம்ம போகிறோமோ, அது மாதிரி ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸோட இந்த யூஎல் பின்னில் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகிருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு திட்டத்தில் எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த நிலத்துடைய தரவுகள் எல்லாமே சேகரிக்கப்படி ஒவ்வொரு நிலத்துடைய தரவுகளையும் எல்லா மாநிலத்திலையுமே சேமிச்சுட்டு அதை டிஜிட்டலைஸ்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஜியோ டேக்கிங் அண்ட் சர்வேயிங் மெத்தடில் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கவர் ஆகிடும். இந்த ஒரு 14 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேட்டோடைய ரெஃபரன்ஸ் நம்பர், டிஸ்ட்ரிக்டோடைய ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களுடைய கிராமம் என்னவோ அதோடைய ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களுடைய தனிப்பட்ட அந்த நிலத்துக்கான அந்த தனி ஐடி யூபின் நம்பர் அப்படிங்கிறதுமே சேர்ந்து இருக்கும். இந்த 14 டிஜிட்டில் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஒவ்வொரு நிலத்துக்குமே இந்த இதை பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இணைக்கப்படுவதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம் மாற்றப்பட்டாலோ இல்லை பிரிக்கப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது அப்டேஷன்ஸ் அதில் கொண்டு வந்தாலும் அந்த புவியியல் எல்லைக்குன்னு சொல்லி அந்த யூஎல் பின் அப்படிங்கிறத கொடுத்துடுவாங்க. இதன் மூலமாக நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, சொத்து உரிமையாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்லைனில் எளிதாக அவங்களுடைய நிலப்பதிவுகளை அவங்க பார்த்துக்கலாம். சொத்து மோசடி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஈஸியாக இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி சொத்து பரிவர்த்தனைகளை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் விரைவான பரிவர்த்தனைகளை செஞ்சுக்க முடியும். உரிமைக்கு பார்த்திங்கன்னா ஃபேக்காக இல்லாத அளவுக்கு ஈஸியாக எல்லா டீட்டெயில்ஸையும் ஆன்லைனில் ஃபெச் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் மற்றும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இது
கரெக்டான நிலம் பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் வந்து அந்த நிலத்துக்கு வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என்னோட நிலம், உன்னோட நிலம், பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதெல்லாமே குறையும். அதே மாதிரி ஈஸியாக மக்கள் இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து மற்ற அடிஷ்னல் பர்ப்பஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புவிசார் தொழில்நுட்பம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஜிபிஎஸ் மேப்பிங்கோட வந்துடும். விரைவான நில வரைபடமுமே இதில் வந்து செயற்கைக்கோள் சேட்டலைட் மூலமாக வந்து எடுத்துப்பாங்க. ட்ரோன் வகையிலான சர்வேயிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து லைவில் இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது ட்ரோன் மூலமாக கூட டெக்னாலஜி மூலமாக அப்டேஷன் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 மாநிலங்களில் யூபின்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விவரங்களுமே இருக்குது. அதே மாதிரி இப்போ இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற மாநிலங்களுமே இருக்குது. 2025 மார்ச் மாதத்துக்குள்ளே அனைத்து மாநிலங்கள்லேயும் இந்த யூபின் பூ ஆதார் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து செயல்பாட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்ம வந்து பூ ஆதார் வந்து எல்லாருமே கண்டிப்பாக கையில் வச்சுருந்துருப்போம். இந்த திட்டம் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட தெரிவிக்கலாம். இந்த ஒரு தகவல் பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் டெய்லியும் பார்த்துக்கலாம். நன்றி மக்களே.